الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது முதல் பாடமாக ஜாமியுல் உலூம் வல் ஹிகம் என்ற அந்த நூலுடைய இறுதியான ஹதீஸ், 50வது ஹதீஸ், அல் ஹதீஸுல் ஹம்சூன். இத்தோடு இந்த தொகுப்பு நிறைவடைகிறது. இறுதியான ஹதீஸ், அன் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, அன் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரின் ரலியல்லாஹு அன்ஹு قال أتى النبي صلى الله عليه وسلم رجل إن شرائع الإسلام قد كثرت علينا فباب نتمسك به جامع قال لا يزال لسانك رطبا من ذكر الله. ஹதீஸை நீங்களும் வாசிக்கலாம். அன் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரின் ரலியல்லாஹு அன்ஹு قال أتى النبي صلى الله عليه وسلم رجل إن شرائع الإسلام قد كثرت علينا فباب نتمسك به جامع قال لا يزال لسانك رطبا من ذكر الله خرجه الإمام أحمد بهذا اللفظ. இந்த வார்த்தைகளை கொண்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். வேறு வார்த்தைகளிலும் சில வார்த்தை மாற்றங்களோடும் இந்த செய்தி பதிவாகிறது. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன், அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார். இன்ன ஷராஇஅல் இஸ்லாம், அதாவது இஸ்லாத்தின் கருமங்கள், இஸ்லாமிய மார்க்க விடயங்கள், அது கசுரத் அலைனா, எம் மீது அதிகரித்து விட்டது. நிறைய என்ன செய்து மார்க்க விஷயங்கள் வந்து விட்டன, நிறைய மார்க்க விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டு விட்டன, நிறைய மார்க்க விஷயங்கள் அதிகரித்து விட்டன அப்படி என்று அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்யறாரு, அதாவது ஒரு விஷயத்த கற்றுத்தரமாறு கேட்கிறாரு, அதை நாங்க பற்றி பிடித்துக் கொள்வது. நிறைய விஷயங்கள் மார்க்கத்துல, நிறைய விஷயங்கள் இப்போது நமக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டன, நிறைய விஷயங்கள் அதிகரித்து விட்டன. எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தாருங்கள், அது நாங்க உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒன்றை எமக்கு சொல்லித்தாருங்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க. பாபுன்னா, பாப் என்பது வாயிலுக்கும் சொல்றது, நத்தமஸ்ஸகு பிஹி அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வது. அந்த வாயில ஜாமி ஒன்று சொன்னா அனைத்தையும் உள்ளடக்கிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது யாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்புள்ள ஒரு விஷயம். அப்படியான ஒன்றை நாம் அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வதற்கு அப்படி ஒன்றை சொல்லித்தாருங்கள் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறான். ஒரு மனிதர் கேட்கிறார்.
அப்படி கேட்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எப்படி அறிவுரை வழங்குகிறார்கள்? அவங்க சொல்றாங்க, அதாவது லா யஸாலு லிஸானுக ரத்பன் மின் திக்ரில்லாஹ், அதாவது உங்களுடைய நாவை நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதில், நினைவு கூறுவதில் அதை நீங்கள் நனைத்துக் கொண்டே இருங்கள். அதாவது காயாமல் அது நனைந்தே இருக்கட்டும். அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தல், நினைவு கூறுதல் என்பது அதில் உங்களோட நாவு தொடர்ந்து ஈடுபடட்டும் அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸில் அற்புதமான ஒரு வழிகாட்டல். என்ன வழிகாட்டல்? அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுதல், திக்ர் செய்தல் என்ற அந்த வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் வழங்குறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாவ் என்ன எதுல அது நனையா, அதாவது தொடர்ந்து நனைந்து கொண்டு இருக்கும்னா சில பாத்தீங்கன்னா சினிமா பாடல் ஒன்ற முடிய ஒரு பாடு அடுத்த பாடம் அப்படின்னா சினிமா பாடல்ல அவன நாவல்கள் இருக்கு. அப்படி நாங்க சிலர்லாம் பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம் நமக்கு எவ்வளவு உயரிய வழிகாட்டலை சொல்லி தருது. அல்லாஹ்வை ஒருவன் திக்ர் செய்து இருப்பது என்பது எவ்வளவு ஒரு பாக்கியம், எவ்வளவு ஒரு உயரிய ஒரு சிறப்பு. இப்ப இந்த ஹதீஸை இங்கே கொண்டு வந்து விட்டு இதற்கு விளக்கமாக ஷேக் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி ஹஃபிதஹுல்லாஹ் நாங்க ஜாமில் உலூம் வல் ஹிகம் என்ற 50 ஹதீஸ்களுடைய தொகுப்பை தான் பார்க்கிறோம். கடைசியா அதுல வர 8 ஹதீஸ். இதனுடைய ஆசிரியர் இமாம் ஹாஃபித் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ் இமாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இதனுடைய விரிவுரையில் ஷேக் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி ஹஃபிதஹுல்லாஹ் சொல்கிறார்கள், قد أمر الله سبحانه المؤمنين بأن يذكروه ذكرا كثيرا. அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு என்ன ஏவுகிறான்? அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுமாறுதான் ஏவுகிறான். அதே போன்று அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களை அவன் புகழுகிறான், அவர்களை அல்லாஹ் புகழுகிறான். எனவே குர்ஆன் எப்படி சொல்கிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, மூமின்களை நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா, காலையிலும் மாலையிலும் நீங்கள் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன் எப்படி சொல்கிறது? அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று மட்டும் சொல்லல, மூமின்களை அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அப்படி சொல்லல. யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ், மூமின்களை நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று மட்டுமல்ல, அங்க திக்ரன் கஸீரான்னு வருது. திக்ரன் கஸீரானா அதிகம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போன்று காலையிலும் மாலையிலும் நீங்க அல்லாஹ்வை அதிகம் என்ன செய்ய? தஸ்பீஹ் செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று இது சூரத்துல் அஹ்ஸாபுடைய 41, 42 ஆகிய வசனங்கள். அதே போன்று சூரத்துல் ஜும்ஆவை நீங்க எடுத்தீங்களா, சூரத்துல் ஜும்ஆவுடைய 10வது வசனம், வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், நீங்கள் அதன் மூலம் வெற்றி பெறலாம். வெற்றிக்குரிய ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்வது என்ன? அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவதன் மூலம் நீங்கள் வெற்றி அடையலாம், வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே வெற்றிக்குரிய ஒரு பண்பாக எது இருக்கிறது? ஒரு மனிதன் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, நினைவு கூறுவது என்பது இருக்கிறது. அவன் எங்கு இருந்தாலும் சரி, எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலும் அவன் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக அவன் இருப்பான். இது ஒரு பெரும் பாக்கியம், ஒரு உயர்வு. அடுத்து ஒரு ஹதீஸ் இங்க கொண்டு வராங்க, முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையை கடந்து சென்றார்கள். மர்ர அலா ஜபலி யுகால் லஹு ஜும்தான், அந்த மலைக்கு பேர் ஜும்தான் என்ற ஒரு மலை. அதாவது அது மதீனாவுக்கு கொஞ்சம் தொலைவில் உள்ள ஒரு மலை. அந்த மலைக்கு அருகில் ரசூலுல்லாஹ் நடந்து செல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சீரு ஹாதா ஜும்தான், இந்த மலையை நீங்க என்ன செய்யுங்க, கடந்து பயணிங்கள்னு சொல்றாங்க. அப்போது அப்படி சொல்றான், கது சபகல் முஃபர்ரிதூன், முஃபர்ரிதூன்கள் முந்தி விட்டார்கள் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நீங்க இந்த மலையை கடந்து நீங்க பயணிங்க, அப்படி பயணிங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள் என்றாங்க. முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள். அப்ப முஃபர்ரிதூன் என்று சொன்னால் இப்ப தனித்து விளங்கக்கூடியவர்கள்,
ஃபர்த் என்றது ஒருவருக்கு சொல்றது ஃபர்த் என்றது. அப்ப எனவே இப்போது கேட்கிறாங்க வமனில் முஃபர்ரிதூன், சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ் முஃபர்ரிதூன் என்பவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் அல்லாஹ் கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. முஃபர்ரிதூன்கள் முந்தி சென்று விட்டார்கள். முந்தி செல்றவங்க யாரு? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அருளின் பாலும் வெற்றியின் பாலும் முந்தி செல்லக்கூடியவர்களாக யார் இருப்பாங்க என்றால் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள். நாங்க எதுல முந்தி சென்று கொண்டிருக்கிறோம்? இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களோட உள்ளத்துல கையை வைத்து கேளுங்க, நாம் இப்போது எதில் முந்தி சென்று கொண்டிருக்கிறோம்? உண்மையில் அல்லாஹ்வை திக்ர் செய்வதில், நினைவு கூறுவதில், நல்ல விடயங்களில் தான் நாம் முந்தி செல்கிறோமா, அல்லது இந்த அழிந்து போகக்கூடிய துனியாவுடைய விஷயங்கள் தான் நாம் முந்தி சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அப்ப இதே மாதிரி வமின் ஹாதல் மஅனா, இதே பொருளில் கவுலு உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமத்துல்லாஹி ஒரு கூற்று இருக்கிறது. அவங்க சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க? லைலத்த அரஃபா, அந்த அரஃபாவுடைய இரவில், அரஃபாவுடைய இரவு எவ்வளவு சிறப்புக்குரிய அந்த இரவு, அந்த இரவில் அவங்க சொல்றாங்க, இந்த அவங்க அந்த இரவில் சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது முந்தி செல்பவர் யார் என்றால் லைஸ சாபிகுல் யௌம மன் சபக பஈருஹு, இன்றைய நாள் அதாவது அரஃபாவை முடித்துட்டு முஸ்தலிஃபாவுக்கு வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க முந்தி செல்பவர் யார் என்றால் அவரது ஒட்டகம் முந்தி சென்றவர், ஒட்டகம் முந்தி சென்றவர் அல்ல. யாருடைய ஒட்டகம் முந்தி சென்றதோ அவர் அல்ல முந்தி சென்றவர். முந்தி சென்றவர் யார் தெரியுமா? இன்னம ஸாபிகு மன் குஃபிர லஹு, யாருக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினானோ, யாருக்கு மன்னிப்பு கிடைத்ததோ, யார் மன்னிப்பை பெற்று விட்டாரோ அவர்தான் முந்தி சென்றவர் என்று சொல்றான். அப்ப அவர்தான் முந்தி சென்றவர். எனவே நறுமையான சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அதாவது உண்மையில் நாம் இந்த உலகத்தில் சில விஷயங்களை அடைவதற்காக முந்தி சென்று விட்டால் அதன் மூலம் திருப்தி அடைகிறோம், சந்தோஷப்படுறோம், நாம் முந்தி வந்துட்டோம் என்று. உண்மையில் முந்தி செல்பவர்கள் யார்? உண்மையில் முந்தி செல்பவர்கள் யார்? அந்த மறுமையுடைய வெற்றிக்காக முந்தி செல்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் சொல்வது போன்று வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். முந்தி சென்றவர்கள் அவங்க யார்? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க உயர்ந்த அந்த சோனபதிகள்ல இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க முந்தி செல்பவர்கள். எதில் முந்தி செல்பவர்கள்? இபாதத்திலும், அமலிலும், மார்க்க விடயங்களிலும். அதே போன்று காலல் ஹசன், இன்னொரு முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் இங்க விளக்கமா கொண்டு வரான். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்யான், நபி அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஒருவர் என்ன, இதுக்கு வுது அவசியம் இல்லை, வுது இன்றி ஒருவர் அல்லாஹ்வை நினைவு கூறலாம். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது 373. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா ஒரு மூமினை பொறுத்தவரை வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வு அவனுக்கு இறை சிந்தனையை தான் உருவாக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அவனது வாழ்வில் அவன் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வு அவனுக்குள் இறை நினைவை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவன் ஒரு உண்மையில் பாக்கியவான், ஒரு பாக்கியமிக்க ஒரு அடியான் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவனாக இருந்தாங்கன்னு யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு மனைவி தனது கணவரை பற்றி இப்படி சொல்லக்கூடிய மனைவிமார் இருக்கிறாங்களா? எப்படி? எனது கணவர் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக இருப்பார், அப்படி சொல்லாமா? அப்படி சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலல் ஹசன், இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அஹப்பு இபாதில்லாஹி இலைஹி அக்ஸருஹும் ذிக்ரா, அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள் அவனை அதிகம் நினைவு கூறுபவர்கள் தான் என்று அவங்க சொல்றாங்க. அதே போன்று வகால
காப் சொல்றார், மன் அக்ஸர திக்ரல்லாஹ், யார் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவாரோ, பரி அமினன் நிஃபாக், அவர் நயவஞ்சகத்திலிருந்து நிஃபாக்கிலிருந்து அவர் விடுதலை பெற்று விட்டார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமலாக இந்த அமல் இருக்கிறது. ரபீ பின் அனஸ் அவரது சில தோழர்கள் சொல்றாங்க, ரபீ பின் அனஸ் கூறியதாக, என்படி அலாமத்து ஹுப்பில்லாஹி கஸ்ரத்து திக்ரிஹி, அதாவது அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் அவன் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுவதுதான். ஏனென்றால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை யாருக்கு கொடுப்பான்டா, அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை வழங்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியாக நாம் பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹி அவர்கள் தனது வாழ்நாள் எல்லா நிலைகளிலும் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, நடந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக, எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார். வகான ஹாலித் இப்னு மஅதான், ஹாலித் இப்னு மஅதான் என்ற ஒருவரை பற்றி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி எப்படி வருகிறது என்றால், அவர் ஒரு நாளைக்கு 40,000 தஸ்பீஹ் செய்வார்களாம். சுப்ஹானல்லாஹ், யுஸப்பிஹு குல்ல யௌமின் 40,000 தஸ்பீஹ். எத்தனை? 40,000 தஸ்பீஹ்கள். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க. இப்ப அவங்களோட மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் அவங்களோட நேரத்தில் எவ்வளவு பரக்கத் செய்யப்பட்டிருக்கும். 40,000 முறை. இப்ப நாங்க ஒரு நாளைக்கு 100 முறை திக்ர் செஞ்சுட்டு நாங்க என்னமோ பெருசா சாதிச்சோம்னு நாங்க நினைக்கிறோம் இல்லையா? 100 முறை சுப்ஹானல்லாஹ் அபிஹம்தி சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் இன்னமும் நாங்க பெரிதாக சாதித்து விட்டோம் நாங்க நினைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேர் 40,000 தஸ்பீஹ் ஒரு நாளைக்கு செய்வார்கள். அதாவது இவரது மரணித்த போது இவரது உடல் என்ன செய்யப்படுது? அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கிறது குளிப்பாட்டப்படுவதற்காக. அப்போது கூட அந்த விரல்களில் அந்த அசைவுகள் இருந்தன என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த விரல்களில் அந்த அசைவுகள், தஸ்பீஹுடைய அசைவுகள் இருந்தன என்று இவரை பற்றி சொல்கிறான். எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வை அந்த அளவு தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று இன்னும் சிலரை பார்க்கிறோம், அவங்க 1,00,000 தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியாக சுப்ஹானல்லாஹ், அதாவது அவங்க சில இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ் பற்றி சொல்லும் போது, அதாவது இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உறங்கினார்கள். நான் எப்போது எழும்பி பார்க்கின்ற போதும் இரவில் அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாகவே அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள். எப்படியாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்படி நிறைய நாங்க வரலாற்றுல பார்க்கிறோம். இமாம்களுடைய முன்மாதிரிகள், அவர்களுடைய நிறைய முன்மாதிரிகள் நாங்க பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்படி சிறப்புக்குரிய ஒரு வணக்கம். மாலிக் இப்னு தீனார் சொல்றார், மா தலzzal முத்தலzzidun பிமிஸ்லி திக்ரில்லாஹ், அதாவது உண்மையில் அந்த சுவையை அனுபவிக்கக்கூடியவர்கள், இன்பத்தையும் சுவையையும் காணக்கூடியவர்கள் அல்லாஹுடைய திக்ரின் மூலம் அவங்க இன்பத்தை கண்டது போன்று வேறு எதன் மூலமும் காணவில்லை என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படி அந்த இன்பத்தை அதை அனுபவித்தவர்களாக, அதை ருசித்தவர்களாக சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இதுதான் இதுல நாங்க பார்த்த இறுதியான ஹதீஸ். எனவே அந்த நாவுகள் எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவைகளாகவே இருக்க வேண்டும். அந்த நிலையிலே நமது உயிர்களும் பிரிய வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக. இத்தோடு நாம் என்ன செய்வோம், இந்த 50 ஹதீஸுடைய தொகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். அதாவது நிஃபாக், முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் என்ற ஒரு தலைப்பு. அதுல என்ன, நான் நேற்று கொஞ்சம் நிஃபாக்கை பற்றியுள்ள சில செய்திகளை நான் படித்தோம். நிஃபாக் என்பது உண்மையில் ஒவ்வொருவரும் மிகவும் பயப்பட வேண்டிய, அஞ்ச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதுல சுருக்கமாக இப்போது நான் உங்களுக்கு அதாவது ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள், ஒரு முனாஃபிக் இதெல்லாம் ஒரு முனாஃபிக்கிடம் இருக்கக்கூடிய தன்மைகள். அப்ப இது நாங்க ஏன் படிக்கிறோம்னா, இந்த தன்மைகள் நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்பதை, இப்படியான மோசமான தன்மைகள் நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாம் இந்த தலைப்பை படிக்கிறோம். ஏன்னா இது நபித்தோழர்கள் அதிகம் பயந்த ஒரு விஷயம். நிஃபாக் தன்னிடம்
குடிகொண்டு விடக் கூடாது, தன்னிடம் வந்துவிடக் கூடாது என்பதில் அதிகம் பயந்தார்கள். எனவே நாம் இன்றைய இந்த தலைப்பில் என்ன செய்வோம், அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய நிஃபாக்கினுடைய சில அடையாளங்கள், அந்த அடையாளங்களை சுருக்கமாக பார்ப்போம். நாங்கள் நேற்றைய வகுப்பிலும் சில விடயங்களை சொன்னோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது நிஃபாக்குடைய அடையாளம். அல்லாஹு தஆலா இங்கு சொல்லக்கூடியது யார் என்றால் முனாஃபிக்குகளைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நோயை இன்னும் அதிகப்படுத்தி விட்டான். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த காரணத்தால், அல்லாஹ்வுடைய தீனையும் மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அவர்களுடைய நோய் அதிகரித்தது. அவருடைய உள்ளத்தில் அந்த நோய் இன்னும் அதிகரித்து அவர்களுக்கு நோவினை தரும் வேதனைக்கு தகுதியுடையவர்களாக அவர்கள் மாறினார்கள். எனவே உள்ளத்தில் நோய், அந்த மரதுல் கல்ப், உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்பது நிஃபாக்குடைய அடையாளம். அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரத், அவருடைய உள்ளத்தில் நோய். இதுக்கு நாங்க பாக்குறோம், உடல்ல நோய்கள் வந்தா எவ்வளவு நாங்க என்ன செய்யறோம், அலட்டிக் கொள்றோம், அதற்குரிய சிகிச்சைகளை செய்யறோம். அதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம், மார்க்கம் சொன்னதுதான். ஆனா உள்ளத்துடைய நோய்கள் விஷயத்தை அலட்சியமாக இருக்க முடியுமா? உடலுடைய நோயை விட பல மடங்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து உள்ளத்துடைய நோய்களுக்கு நாம் சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது இதுல முதலாவதாக சொல்லப்படுது, அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது. எனவே நாம் எப்போதும், உதாரணமா வைங்களேன், ஒரு சகோதர முஸ்லிம் என்ன செய்யறான், அவன் ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிறான், ஒரு நெருக்கடியை சந்திக்கிறான். அப்படி சந்திக்கும் போது நமது உள்ளம் சந்தோஷப்படுதுன்னா நமது உள்ளத்தில் நோய் இருக்கிறது. அப்படிதான், நமது உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நமது உள்ளத்தில் நோய் இருக்கிறது. இன்னொரு சகோதர முஸ்லிம் துன்பப்படும் போது நீ எப்படி சந்தோஷப்படலாம்? எனவே அப்ப அந்த இடத்தில் நாம் என்ன செய்யறோம், நமது உள்ளத்தில் நோய் இருக்கிறதுன்னு நாம் கண்டுகொள்றோம். அதே போன்றுதான் ஒருவரை பற்றி என்ன செய்யப்படுது, இன்னொரு சகோதர முஸ்லிமை பற்றி மிக மோசமாக பேசப்படுது. மிக மோசமாக என்ன செய்றார், அவரை விமர்சித்து அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி மிக மோசமாக தரக்குறைவாக பேசுகின்ற போது எமது உள்ளம் சந்தோஷப்படுமாக இருந்தால், அந்த பேச்சை கேட்டு நமது உள்ளம் குளிருமாக இருந்தால், அங்கு நமது உள்ளத்தில் நோய் இருக்கிறது. நமது உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நோய் இருக்கிறது. இப்படி நாங்க நிறைய இடங்கள்ல அடையாளம் காணலாம். நாம் என்ன செய்யலாம், நமது உள்ளத்துடைய நிலையை நாம் அறிவோம், நமது உள்ளத்தின் நிலையை நாம் அறிவோம். எனவே நமது இவ்வாறான நோய்கள், இப்படியான நோய்களுக்கு நமது உள்ளம் ஆட்பட்டிருந்தால் இந்த நோய்கள் நமது உள்ளத்தை நாம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாளில் செல்வமோ பிள்ளைகளோ பயனளிக்காத நாள். எது பயனளிக்கும் அல்லாஹ்விடத்தில்? அதாவது ஈடேற்றமான உள்ளத்தோடு வந்தவரை தவிர. எமது உள்ளங்கள் கல்புன் சலீம், அதாவது ஒரு முழுமையான தூய்மையான உள்ளமாக நமது உள்ளம் இருக்க வேண்டும். அந்த நிலையில் நமது உயிர் பிரிய வேண்டும் என்றால் நமது உள்ளங்கள் நாம் எப்போதும் அதை தூய்மையாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் நாங்க பாக்குறோம், எப்போதும் அவங்களோட ஆடைகள் அவங்க அப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள கவனம் எடுப்பாங்க. ஆடைகள் எந்த ஒரு அழுக்கும் படாம ஆடைகள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாங்க. நல்ல விஷயம். அதே போன்று அவங்க தங்களது உள்ளங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதில் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த நன்மையான சகோதரர்களே, இதில் இரண்டாவதாக இதில் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அத்தமஉ ஷஹ்வானி என்று சொன்னால், அதாவது இந்த இச்சைகள் மீது உள்ள மோகம், அதாவது தவறான விஷயங்கள், மார்க்கம் தடுத்த விஷயங்கள், இந்த இச்சையோடு ஆசைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் உள்ள மோகங்களும் அதுவும் நிஃபாக்குடைய ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, நபிமார்களுடைய மனைவிமார்களை பற்றி சொல்லும் போது நபிமார்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்கிறான், அதாவது ஃபலா தஹ்தஅன பில் கவுல், நீங்கள் அந்த வார்த்தையில் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். உங்களோட வார்த்தைகள்ல நீங்கள் குலைந்து அந்த வார்த்தைகளை பேசாதீங்க. ஏனென்றால் அது ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் செய்யும், அதன் மூலம் ஒரு இன்பத்தை காண்பதற்கு, ஒரு தவறான ஒரு நிலைக்கு செல்வதற்கு அந்த அப்படியான உள்ளங்கள், நோய் உள்ள உள்ளங்கள், எந்த உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் அப்படி என்ன செய்யும், அப்படியாக அந்த வழியிலே செல்வதற்கு முயற்சிக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. நோய் உள்ள உள்ளங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். நோய் உள்ள உள்ளங்கள் தான் என்ன செய்வாங்க, அதாவது அப்படி
அந்த பெண்கள் குலைந்து பேசுகின்ற போது, அவங்களுடைய அந்த இயல்பான நிலைக்கு மாற்றமாக அவங்க பேசுகின்ற போது, அப்படி பேசுகின்ற போது அந்த உள்ளங்கள், நோய் உள்ள உள்ளங்கள் என்ன செய்யும், அதை பின்தொடர ஆரம்பிக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா, அதாவது சுபஹாத் நாங்க சொல்லுவோம். சுபஹாத்னா சந்தேகங்கள். சுபஹாத் சந்தேகங்கள் இப்ப மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படக்கூடிய சந்தேகங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கையோடு உள்ள விஷயங்கள், இப்படியான விஷயங்கள்ல இதுதான் சுபஹாத்ன்னு சொல்லுவோம். அப்ப இப்படியான இந்த சுபஹாத்துகள் இதில் என்ன செய்வாங்க, இதற்கு பின்னால் சென்று வழிகட்டு செல்லக்கூடிய நிலை, இப்படியான சுபஹாத்துகளுக்கு பின்னால் சென்று வழிகடக்கூடிய நிலை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இது சூரத்துல் ஹஜ்ஜுடைய 53வது வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. ஷைத்தான் யாரில் அந்த ஃபித்னாவை போடுகிறான் என்றால் குலூபிஹிம் மரத், நம்முடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அந்த உள்ளங்கள்ல தான் என்ன செய்யலாம், இப்படியான ஃபித்னாக்களை ஷைத்தான் போடுவதற்கு என்ன செய்கிறான், முயற்சி செய்கிறான். அந்த உள்ளங்கள் என்ன செய்து கல் நெஞ்சங்களாக அந்த உள்ளங்கள் மாறிவிட்டன என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இதெல்லாம் என்ன, நோயுற்ற உள்ளங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஷைத்தான் என்ன செய்வான், மிக வேகமாக அந்த உள்ளங்கள்ல ஆதிக்கம் செலுத்துவதற்கு அவனுக்கு முடியும். ஏன்னா அந்த உள்ளங்கள் நோயுற்ற உள்ளங்கள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அத்தகப்புர் வல் இஸ்திக்பார், அதாவது பெருமை, ஆணவம் கொள்ளுதல். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் முனாஃபிகூன் என்ற அத்தியாயம் 5வது வசனத்திலே சொல்லும் போது சொல்கிறான், வைதா கீல லஹும் தஆலு யஸ்தக்ஃபிர் லக்கும் ரசூலுல்லாஹ், அதாவது அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார் என்று சொன்னால் அவங்க தங்கள் தலைகளை என்ன செய்வாங்க, திருப்பி கொண்டவர்களாக, பெருமை கொண்டவர்களாக அவங்க அதை என்ன செய்வாங்க, அவர்கள் செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப அவங்க பெருமை கொண்டவர்களாக, அது அவங்க என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர் மன்னிப்பு தேடுறாங்கடா அல்லாஹ்விடத்துல அப்ப எவ்வளவு சிறப்பான விஷயம். அதுக்கு அவர்கள் செல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, அதை விட்டு ஆணவம் கொண்டவர்களாக, பெருமை கொண்டவர்களாக திரும்பி செல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அவரிடம் இந்த பெருமை இது காணப்படும். இது நிஃபாக்குடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்றான். சூரத்து முனாஃபிகூன் அத்தியாயத்தில் அல்லாஹ் இதை குறிப்பிடுகிறான். எனவே இப்படியான இந்த தன்மைகளும் நிஃபாக்குடைய தன்மைகளாக இருக்கின்றன. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, அல் இஸ்திஹ்ஸாஉ பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிஹசித்தல், அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிஹசித்தல். அதே போன்று வல் ஜுலூசு இலல் முஸ்தஹ்ஸீன பிஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிஹசிப்பவர்களோடு உட்காருதல். நல்லா தெரியுது, அந்த இடத்துல தீன் பரிஹசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரிஹசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் அந்த சபையில உட்கார்ந்து இருப்பது, அந்த சபையில உட்காருவது நல்லா தெரியுது. அந்த சபையில அல்லாஹ்வுடைய தீன் பரிஹசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனை பரிஹசித்தல், அப்படி பரிஹசிப்பவர்களோடு உட்காருதல், இது நிஃபாக், நயவஞ்சகத்தின் அடையாளம். சூரத் தௌபாவுடைய 64வது வசனத்தில் அல்லாஹு தஆலா முனாஃபிக்களை பற்றி என்ன செய்யறான், சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அதாவது அந்த முனாஃபிக்கள் எதுல கவனமாக இருக்கிறாங்க என்றால், அவங்களோட விஷயத்துல ஏதாவது அத்தியாயங்கள் அருளப்பெற்று அவங்களோட உள்ளத்தில் உள்ளவைகளை பற்றி அறிவிக்கப்பட்டு விடுமோ, அவங்களோட உள்ளத்தில் உள்ளவைகளை பற்றி அறிவிக்கப்பட்டு விடுமோ என்றதுல எச்சரிக்கையாக இருக்கிறான். அதுல எச்சரிக்கையாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இன்று ஒரு வசனம் இறங்கி அதில் நமது உள்ளத்தில் உள்ள விஷயங்கள் இவைகளை பற்றி அறிவிக்கப்பட்டு விடுமோ என்று அவங்க எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியை சொல்லுங்கள், நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் பரிஹசியுங்கள், நீங்க எதை பயப்படுறீங்களோ அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அதை வெளிப்படுத்தக்கூடியவன். நீங்க எதை எச்சரிக்கையாக இருக்க விரும்புறீங்களோ, எதை பயப்படுறீங்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த தீனை, அல்லாஹ்வுடைய தீனை பரிஹசித்தல் அப்படி என்பதும், அதே போன்று அந்த பரிஹசிக்கக்கூடியவரோடு சேர்ந்து அமர்வது என்பதும் இது நிஃபாக்குடைய தன்மை. எனவே நாம் இதிலிருந்து எம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல் இஸ்திஹ்ஸாஉ பில் முஃமினீன், மூமின்களை பரிஹசித்தல், அதாவது சூரத்துல் பக்கரா, உதாரணமாக நமக்கு மத்தியில் உள்ள சில நகைச்சுவைகள் அப்படி என்பது வேறு. இது பரிஹசித்தல் என்பதை இழிவுபடுத்தக்கூடிய அந்த நோக்கத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் பக்கராவுடைய 14-15 ஆகிய வசனங்களில், அதாவது அவர்கள் மூமின்களை சந்தித்தால் சொல்வார்கள், நாங்க ஈமான் கொண்டோம், நாங்க மூமின்கள் தான். அவர்களை விட்டு அவங்களுடைய ஷயாத்தீன்களிடம் அவர்கள் சென்று விட்டால் என்ன சொல்வார்கள், நாங்க உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்க அவங்கள பரிஹசிக்கிறோம், அவங்கள பரிஹசிக்கிறதுக்காக சொல்றோம், அவங்களோட நிக்கிறதாக.
எனவே இப்படி பரிஹசித்தல் என்பது நிஃபாக்குடைய தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்ன செய்யறான், அல்லாஹை கொண்டு அவங்க பரிஹசிக்க நினைக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களை அப்படியே அவனோட அழிச்சாட்டியத்தில் அப்படியே விட்டு விட்டான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். தட்டழிவதற்கு விட்டு விட்டான். எனவே இவ்வாறு மூமின்களை பரிஹசித்தல், மூமின்களை கண்டால் நாம் உங்களோடு இருக்கிறோம், நாம் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று சொல்றது, அதுக்கப்புறம் அவர்களை மறைந்து வேறு அவர்களுடைய கூட்டத்தாரிடம் சென்றால் நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம், நாங்கள் அவங்களை பரிஹசிக்கிறோம் என்று சொல்வார்கள். இது நிஃபாக்குடைய தன்மை. அதே போன்று அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது நிஃபாக்குடைய தன்மைதான் அல்லாஹுவை பற்றி தவறான எண்ணம். அவ்வன்னு செய்யி பில்லாஹி தஆலா, அல்லாஹுவை பற்றி தவறான எண்ணம், தப்பான எண்ணம் ஒரு போதும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வந்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், முனாஃபிக்கான ஆண்கள் பெண்கள், முஷ்ரிக்கான ஆண்கள் பெண்களை எல்லாம் அல்லாஹ் வேதனை செய்வதாக சொல்கிறான். எதனால்? அவ்வானீன பில்லாஹி வன்னஸவா, அல்லாஹுவை பற்றி எண்ணிய அந்த தீய எண்ணம், அல்லாஹுவை பற்றி அவங்க எண்ணிய அந்த தீய தவறான எண்ணங்கள், அதனால்தான் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அவனது தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹுவை பற்றி அந்த தவறான எண்ணம் இருக்கிறது, இது நிஃபாக்குடைய ஒரு தன்மை. இது நிஃபாக்குடைய தன்மையாக, முஷ்ரிக்குகளுடைய தன்மையாக அல்லாஹு தஆலா சொல்றார். எனவே அல்லாஹ் எம்மை பாதுகாக்க, ஒருபோதும் அந்த ரப்பை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ளவே கூடாது. எப்போது நாம் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக, என்ன ஒரு சோதனை கஷ்டம் வந்தாலும் இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு ஹைரைத்தான் நாடுகிறான், நலவைத்தான் நாடுகிறான் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் இருக்க வேண்டும். என்ன ஒரு நம்மை என்ன கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அல்லாஹ் இதன் மூலம் எனக்கு ஹைரைத்தான் நாடுகிறான் அப்படி என்ற எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறு இந்த தவறான அல்லாஹ்வை ரப்பை பற்றி தவறான எண்ணம் என்பதை நிஃபாக் முனாஃபிக்குகளுடைய தன்மையாக இருக்கிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, அதமு ஸிகதி பிவஅதில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பற்றி என்ன நம்பிக்கை இல்லை. அந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதியை பற்றி அவர்களுக்குள்ள எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. இதை பாக்குறோமா இல்லையா? யாராவது ஒருத்தன் சொல்லிட்டான்டா அதை நம்புறான் அப்படியா இல்லையா? அதாவது மருத்துவர் சொல்லிட்டாருன்னா அதை தலையில் வைத்து அவன் செயல்பட தயாராக இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியத்துவம் கிடையாது, அதில் நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்வான் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அதில் உறுதியாக நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்கள் அவங்கதான் உண்மையான மூமின்கள். இப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதியில் ஒருவன் ஒருவனிடம் அந்த உறுதியான நம்பிக்கை காணப்படாமை என்பது நிஃபாக், அது நயவஞ்சகத்தினுடைய தன்மைதான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 12வது வசனம், வைத் யகூலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், முனாஃபிக்குகள் அந்த அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, நோய் இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்குகள் அவங்க என்ன சொல்வார்கள், அல்லாஹும் ரசூலும் மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஏமாற்றத்தை தவிர வேற எதையும் வாக்களிக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ், இப்படி அவர்கள் சொன்னார். அந்த முனாஃபிக்குகள் எப்படி அந்த உள்ளத்தில் நோயுள்ள முனாஃபிக்குகள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏமாற்றத்தை தவிர வேற எதையும் வாக்களிக்கவில்லை என்று சொன்னார்கள். இது நிஃபாக். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ் வாக்களித்தால் அந்த வாக்குறுதி அவன் நிறைவேற்றியே தீருவான். ஒருபோதும் அவன் தனது வாக்குறுதிக்கு மாறு செய்வான் அல்ல. எனவே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது அவைகள் நம்மை சேர்வதற்கு தாமதமாகலாம், அதில் நிறைய ஹைறுகள், நன்மைகள் இருக்கும். நமது குறுகிய அறிவுக்கு அவைகள் புரியாது, அது புலப்படாது. எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த நுட்பங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒவ்வொன்றிலும் வைத்திருக்கக்கூடிய ஹிக்மத்துகளை, நுட்பங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் என்ன, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி மீது நாம் உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை வைக்காதவர்கள், நம்பிக்கை வைக்காமல் இருப்பவர்கள் யார்தான்? அது நிஃபாக்குடைய தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, சத்து நாசி அனில் இன்ஃபாகி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் மக்கள் செலவு செய்வதை தடுத்தல். அல்லாஹ்வுடைய வழியில் மக்கள் செலவு செய்வதை தடுப்பவர்கள் இப்படி இருக்கிறான். நாங்க பாக்குறோமா இல்லையா? அதாவது அவனும் கஞ்சத்தனம் செய்வான், அதே போன்று பிறரையும் நல்ல வழியில் செலவு செய்ய விடா தடுப்பான். அப்படி கொடுத்தா நீங்க இவ்வளவு கொடுக்க வேணும், கொஞ்சம் கொடுங்களே, இவ்வளவு கொடுக்க வேணுமான்னு சொல்லி கொடுக்கறத குறைப்பான். கொடுக்கறது என்ன செய்யறது? குறைக்கிறது, இப்படி தடுக்கிறது, இப்படி எல்லாம் பாக்குறோம். அல்லாஹ் தஆலா இது நிஃபாக்குடைய பண்பாக குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் முனாஃபிகூன் 7வது வசனம். அதாவது
ஹுமுல் லதீன யகூலுன், அவர்கள் தான் சொல்கிறார்கள். எப்படி? நீங்க செலவு செய்யாதீங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் செலவு செய்யாதீர்கள், அவங்கள்ட்ட உள்ளதெல்லாம் இல்லாமலாகிடும், அவங்க ஏழைகளாகி விடுவார்கள். அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவை. வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஃப்கஹூன், இந்த முனாஃபிக்கள் இதை விளங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். வானங்கள் பூமியுடைய பொக்கிஷங்கள் அல்லாஹ்வுக்குரியவைகள். பிறர் சொல்கிறார்கள் செலவு செய்யாதீங்க, அவங்க ஏழைகளாகி விடுவாங்கன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இடத்தில் தான் அனைத்து பொக்கிஷங்களும் இருக்கின்றன. எனவே இப்படி நல்ல வழியிலே நல்லவர்களுக்கு செலவு செய்யாதீர்கள் என்று தடுக்கக்கூடிய, நல்ல விடயங்களுக்கு செலவு செய்யாமல் தடுக்கக்கூடிய இந்த தன்மை இருக்கிறது, இது நிஃபாக்குடைய தன்மை. இதை இந்த அத்தியாயம் சூரத்துல் முனாஃபிகூன் சொல்கிறது. அடுத்த நேர்மையான சகோதரர்களே, அத்தசத்துரு பிபஅதில் அஅமாலில் மஷ்ரூஅத்தி லில் அத்ராரி பில் முஃமினீன், அதாவது சில செயல்களை மறைத்துக் கொள்ளுதல். எதற்காக? மூமின்களுக்கு பாதிப்பை உருவாக்குவதற்காக. சில அவங்களோட திட்டங்களை, சில வேலைகளை அவர்கள் மறைப்பார்கள். எதற்காக? மூமின்களுக்கு பாதிப்பை உருவாக்குவதற்காக. அதற்கு சூரத் தௌபாவுடைய 107 வசனம், அந்த மஸ்ஜித் திரார் என்ற மஸ்ஜித், ஒரு மஸ்ஜிதை உருவாக்கினார்களா இல்லையா? அந்த மஸ்ஜிதை எதற்காக? அல்லாஹ்வுடைய அந்த தூதருக்கு மூமின்களுக்கு எதிராக அவங்க ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி எப்படியெல்லாம் சரி செய்தார்கள். எனவே இது என்ன? அதை ரகசியமாக அந்த திட்டத்தை வகுத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை உருவாக்குவதற்காக, மூமின்களுக்கு மத்தியில் ஒரு பிரிவினை உருவாக்குவதற்காக இப்படியான ஒரு சதி திட்டத்தை இவர்கள் வகுத்தார்கள். இப்படி மூமின்களுக்கு மத்தியில இப்படியாக என்ன செய்வது? ஒரு பிளவை உருவாக்குவதற்காக, மூமின்களுக்கு மத்தியில் பிளவை உருவாக்குவதற்காக. பிளவுன்னு சொன்னா இது நாங்க இன்னொன்று புரிஞ்சு என்ன சொன்னா, அதாவது மக்கள் ஒரு வழிகேட்டில் இருக்கிறாங்க, ஒரு வழிகேட்ட ஒரு கருத்தில் இருக்கிறாங்க. வழிகேட்ட கருத்தில் இருக்கும் போது அங்க போய் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கும் இப்படி முத்திரை குத்தப்படலாம். அவர்கள் அல்ல இங்க நாம சொல்வது. சத்தியத்தை, அதாவது அசத்தியத்தில் இருக்கிறாங்க, பாத்தில இருக்கிறாங்க, வித்தியத்தில் இருக்கிறாங்க, சிறுக்க செய்து கொண்டிருக்கிறாங்க மார்க்கத்தின் பேரால். அப்ப அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள், சுன்னாவை சொல்லக்கூடியவர்கள், தௌஹீதை சொல்லக்கூடியவர்கள், அவங்களை எப்படி பார்ப்பாங்க? அவங்களையும் பிரிவினைவாதிகளா தான் பார்ப்பாங்க. நாங்க அப்படி இதை புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது உண்மையாக ஒன்றுபட்டிருக்கூடிய, சத்தியத்தில் ஒன்றுபட்டிருக்கூடிய சமுதாயத்துல போய் ஒருத்தன் என்ன செய்யறான்? பிரிவு உருவாக்குறான்டா, அதைத்தான் இது உள்ளடக்கிறது, அதைத்தான் இது குறிக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற திட்டங்கள். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முஃப்சிதூன் அவங்க என்ன? குழப்பவாதிகள். ஆனா அவங்க தங்களுக்குள்ள எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்க சீர்திருத்தவாதிகள் சொல்லுவார்கள். அவங்க யஸுமுனல் இஸ்லாம், அவர்கள் குழப்பவாதிகளாக இருந்து கொண்டு குழப்பிக்கொண்டு சொல்வார்கள், நாம் சீர்திருத்தி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்வார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், நான் பாக்குறோமா இல்லையா? இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்கிறார்கள்? பயங்கரவாத முத்திரை, தீவிரவாத முத்திரை எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக குத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை குத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் பயங்கரவாத உலகத்துல செய்து கொண்டிருக்கிறான், கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறான். பயங்கரவாத உலகத்துல கட்டவிழ்த்து கொண்டு பல நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அதை இஸ்லாத்தின் பேரால் என்ன செய்யறான்? அதை கூறிக்கொண்டிருக்கூடிய நிலைகள் நாங்க பாக்குறோமா இல்லையா? இப்ப முனாஃபிக் நிஃபாக பாத்தீங்கன்னா, வைதா கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்க பூமியில குழப்பம் செய்யாதீங்கன்னு சொல்லப்பட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க பூமியில குழப்பம் செய்யல, நாங்க சீர்திருத்தத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பார்கள். ஆனா அவர்கள் தான் குழப்பவாதிகள். அதை அவர்கள் உணராது இருக்கிறாங்க. சில நேரம் என்ன, உணர்ந்தும் உணராமல் இருப்பார்கள், உணர்ந்தும் அதை உணர்வது போன்று காட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள். எனவே இப்படி இது நிஃபாக். என்ன? குழப்பி கொண்டு, குழப்பத்தை உருவாக்கி கொண்டு, குழப்பத்தை சமூகத்தில் உருவாக்கி, ஆனா அவங்க சொல்றது நாங்க இல்ல, சீர்திருத்தி கொண்டிருக்கிறோம், நாங்க சீர்திருத்தவாதிகள். இன்னைக்கு நீங்க நாங்க பாக்குறோமா இல்லையா? இப்படி அதாவது பல பெயர்கள் மாற்றப்பட்டு, பல அனாச்சாரங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டு அலங்காரமாக பலம் வருதா இல்லையா சமுதாயத்துல? அவங்க என்ன செய்யறாங்க? அதை அந்த குழப்பங்களை எல்லாம் அவங்க அலங்காரமாகத்தான் சொல்வார்கள். அப்படி மனித சிந்தனைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன இப்போது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப சீர்திருத்தவாதிகள் எல்லாம் குழப்பவாதிகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம். குழப்பவாதிகள் எல்லாம் சீர்திருத்தவாதிகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம். அப்படியா இல்லையா? நல்லவர்கள், நல்ல பணிகள் செய்யக்கூடியவங்க, சமுதாயத்துல சீர்திருத்தங்களை செய்யக்கூடியவங்களை எப்படி பார்ப்பாங்க? குழப்பவாதிகளா பார்ப்பாங்க. சமுதாயத்துல அனாச்சாரங்களை பரப்பக்கூடியவர்கள் யாரை பார்ப்பாங்க? அதுதான் நாகரிகம், அவங்களதான் தூக்கி வைப்பாங்க என்ற நிலைகள் நாங்க பார்க்கிறோம். எனவே இவ்வாறு செய்ய இதுவும் என்னதான் நிஃபாக்குடைய ஒரு தன்மை. அடுத்த நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று
இவங்க வந்து மூடர்கள். இந்த அந்த மூடத்தன்மை என்பத, இந்த மூடத்தன்மையை வந்து இவங்க யாருக்கு சொல்லுவாங்கன்னா மூமின்களை சொல்வார்கள். மூமின்களை சொல்வார்கள். மூமின்கள் தான் மூடர்கள். அதாவது ரம்யன எரிவது. மூமின்களுக்கு சஃப என்பதை எரிவார்கள். மூமின்களைத்தான் மூடர்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா கீல லஹும் ஆமினு, அவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், மக்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, நாங்க இந்த மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா? இந்த மூடர்கள் ஈமான் கொண்டது போன்று நாம் ஈமான் கொள்ள வேண்டுமா? அவர்கள் இப்படி கேட்பார்கள். அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தான் மூடர்கள், அவர்கள் அதை அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் தான் மூடர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே என்ன செய்வாங்க, அதாவது மூமின்களை பார்த்து எப்படி சொல்வார்கள்? மூடர்கள், மடையர்கள். நாங்க சமுதாயத்துல பாக்குறோம், சிலரை பாத்தீங்கன்னா அதாவது எப்ப பார்த்தாலும் முஸ்லிம்களை விமர்சித்தே எழுதி கொண்டிருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களை, முஸ்லிம் சமுதாயத்தை விமர்சித்து குறை கூறியே எழுதி கொண்டிருப்பார்கள். அப்படியே கருத்தெரித்து கொண்டிருப்பாங்க. அவனும் இந்த சமுதாயத்துல ஒருத்தன் தான். அவனை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல ஒரு முஸ்லீம் தான். அவன்கிட்ட வேற என்ன, எப்போதும் முஸ்லீம் சமுதாயத்தை குறை கூறுவதுதான். அப்ப அவன் யாரு? அவன் ஒரு முஸ்லீம், அவன் அந்த சமுதாயத்துல இருக்கிறான். ஆனா அவன் மட்டும் தூய்மையானவன், அவன் மட்டும் தூயவான். ரசூலுல்லாஹ் சொல்றானா இல்லையா? இப்போ ஒருத்தவன் சொல்றான் மனிதர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள் என்று ஒருத்தன் சொல்றான்னா அவன் அல்லாஹ் அழிப்பானாக. இப்படி வந்து என்ன பேசுறது ஒரு அறிவுபூர்வமானது அல்ல. அப்ப என்ன செய்ய வேண்டும்? அதாவது சமுதாயத்தில் உள்ள குறைகளை நியாயமாக எடுத்து சொல்லி அவங்களை திருத்த வேண்டும் தவிர இது எப்போது எதை எடுத்தாலும் இப்படி குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப சமுதாயத்தை மூமின்களை மூடர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அந்த தன்மை என்னதான்? நிஃபாக்குடைய தன்மை. இன்னைக்கு நான் பாக்குறோம், சிலவங்க என்ன, உலக ரீதியாக உலகியல் ரீதியாக அவங்க பல முன்னேற்றங்களை அடைந்து விட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க என்ன, மார்க்கத்தோடு உள்ளவர்கள், மார்க்க ஈடுபாடு உள்ளவர்களை குறை காண்பார்கள். குறை கண்டு கொண்டு விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் நாங்க பாக்குறோம். எனவே இங்க நாங்க பாக்குறோம் இந்த தன்மை என்ன, அதாவது மூடர்கள் என்று யார சொல்லுவாங்க? மூமின்களை மூடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை நிஃபாக்குடைய தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்கள் முஆலாத்துல் காஃபிரின், காஃபிர்களை சேர்ந்திருப்பார்கள், காஃபிர்களை சார்ந்திருப்பார்கள், அவர்களை நேசிப்பார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, பஷ்ஷிரில் முனாஃபிகின், முனாஃபிகளுக்கு நபியை நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. அவங்க மூமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களைத்தான் என்ன செய்தார்கள்? நேசர்களாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்களிடம் என்ன கண்ணியத்தை விரும்புகிறார்களா? எப்படி கேட்கிறாங்களா பாருங்க. அவர்களிடத்தில் என்ன கண்ணியத்தை விரும்புகிறார்களா? கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. நாங்க வந்து தூற்றப்படுவது, இகழப்படுவது போன்று நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படலாம். இல்லை, கண்ணியம் அல்லாஹ் மூமின்களுக்கு தான் வைத்திருக்கிறான். உயர்வை அல்லாஹ் மூமின்களுக்கு தான் வைத்திருக்கிறார். நாளை மறுமையில் தான் அது நிரந்தரமான அந்த வெற்றி இருக்கிறது. உலகத்தில் நாம் தோல்விகளை, கஷ்டங்களை சந்திக்கலாம். இதெல்லாம் நாளை மறுமையுடைய உயர்வுக்கு, நாளை மறுமையுடைய சிறப்புக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னு நாங்க பாக்குறோம், சிலவங்க என்ன செய்யறாங்க, மூமின்களை கண்டா, இஸ்லாமிய அடையாளங்களை கண்டால் அவங்க தூரமாகிறாங்க, தூர விலகுறாங்க. ஏன்? அந்த இஸ்லாமிய அடையாளங்களோடு சேர்ந்து விடக்கூடாது, நமக்கும் அப்படி முத்திரை குத்தி விடுவார்கள் என்று அந்த இஸ்லாமிய அடையாளங்கள், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், அப்ப இப்படி இவைகளை விட்டு தூரமாகிறாங்க, விலகுறாங்க. ஏன்? அவர்களோடு இருந்தா நமக்கும் அந்த முத்திரை குத்தி விடுவார்கள், நமக்கு அந்தஸ்தில்லா போய்விடும், மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அதாவது யார் அந்த உலக பாணியில் நாகரிகம் அப்படி இருக்கிறாங்களோ அவர்களோட அப்படி சேர்ந்து கொள்ளக்கூடிய நிலைகள். எனவே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இவர்கள் நிராகரிப்பாளர்களை ஏன் சார்ந்து இருப்பாங்கன்னு சொன்னா அவர்களிடம் தான் நமக்கு கண்ணியம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். அல்லாஹ் கேட்கிறான், அவர்களிடம் என்ன கண்ணியத்தை அவர்கள் விரும்புகிறார்கள், கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே நறுமை சகோதரர்களே, அதை நாம் இங்கு நாங்க புரிந்து கொள்ள விஷயம் என்ன, ஒரு மூமினை நேசிக்க வேண்டும். அதே போல் நிராகரிப்பாக ஏனையவர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்பதை மார்க்கம் வழிகாட்டு, அது தனியான விஷயம். ஆனா முஆலாத் என்பதை பொறுத்தவரையில் இது ஈமானுக்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்போம், அருமையான சகோதரர்களே, இவர்களுடைய அடுத்த ஒரு விடயம் என்னென்று சொன்னால், இவங்க மூமின்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். எந்த விஷயத்துல மூமின்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டால் சொல்வார்கள், நாமும் உங்களோடு இருக்கவில்லையான்னு கேட்பான். ஒரு மூமின்களுக்கு வெற்றி வந்து விட்டால், அல்ல மூமின்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டா நாமும் உங்களோடு இருக்கவில்லையான்னு கேட்பார்கள். அதே நேரத்தில் காபிர்கள் வெற்றி பெற்று விட்டால் என்ன சொல்வார்கள், அவர்கிட்ட போய் நாங்க வந்து என்ன செய்ய, அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு உதவி செய்யவில்லையா, அவர்களுடைய ஆதிக்கத்தை தடுக்கவில்லையா என்று
இப்படி அவர்களிடம் போய் சொல்லக்கூடியவர்களாக, இப்படியான இந்த பண்புடையவர்களாக அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் என்ன நாளை மறுமையிலே தீர்ப்பளிப்பான் அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இப்படியான இந்த பண்பு இது நிஃபாக்குடைய நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் மூமின்களுக்கு எதிராக வேதக்காரர்களோடு ஒப்பந்தம் போடுவார்கள். மூமின்களுக்கு எதிராக யாரோடு? வேதக்காரர்களோடு, அப்படிப்பட்டவர்களோடு ஒப்பந்தங்களை போடுவார்கள் மூமின்களுக்கு எதிராக. அல்லாஹ் இதை சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தில் 11, 12 ஆகிய வசனங்களிலே இதை சொல்கிறான், இந்த செய்தியை சொல்கிறான். அவங்க சொல்கிறார்கள், அதாவது நாங்கள் உங்களோடு தான் என்ன செய்வோம், இருப்போம் என்றெல்லாம் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி என்று சொல்கிறான். மூமின்களுக்கு எதிராக என்ன செய்வார்கள்? வேதக்காரர்களோடு ஒப்பந்தம் போடக்கூடியவர்களாக இவர்கள் செயல்படுவார்கள். இது நிஃபாக்குடைய தன்மை. அடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அந்த உள்ளங்களிலே முத்திரையிட்டு விட்டான். அவர்கள் விளங்க மாட்டார். அவங்க விளங்காத அளவுக்கு அந்த உள்ளங்கள்ல முத்திரையிடப்பட்டு விட்டது. முத்திரையிடப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படியான உள்ளங்களை விட்டு. எனவே இவங்க யாரு? இவர்களுடைய அல்லாஹ் தஆலா சொன்னா, இவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வத்தபஉ அஹ்வாஹும், இவங்க மனோஇச்சையைத்தான் பின்பற்றுவார்கள். இவர்கள் மனோஇச்சையைத்தான் பின்பற்றுவார்கள். எனவே இப்படி முத்திரையிடப்பட்ட உள்ளங்களாக இந்த உள்ளங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் அதாவது தங்களை பற்றி அதே போன்று வீணான கற்பனைகள், வீணான நல்லெண்ணங்கள், மேலெண்ணம் சொல்வதில்ல, பகல் கனவு காண்பது போன்று இப்படியான வீணான கற்பனைகள் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வீணான கற்பனை தான். எனவே இவர்கள் நாளை மறுமையுடைய நாளிலே இவர்கள் மூமின்களிடம் சொல்வார்கள், நாம் உங்களோடு இருக்கவில்லையா? உங்களோடு தான் நாங்க இருந்தோம். அவங்க சொல்லுவாங்க, நீங்க எங்களோடு இருந்தாலும் உங்களுடைய நஃப்ஸ் உங்களை என்ன செய்து விட்டது? உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டது. உங்களுடைய நஃப்ஸ் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டது. நீங்கள் என்ன செய்தீங்க? வீணான கற்பனைகள், மேலெண்ணங்கள் உங்களை ஏமாற்றி விட்டன. அல்லாஹ்வுடைய வழியை விட்டு ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட்டான் என்று அவர்கள் நாளை மறுமையிலே மூமின்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படியான எண்ணங்கள் இதிலே மிதந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இது நிஃபாக்குடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, சூரத்து நிசாவுடைய 142 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இபாதத்தில் இவர்களிடம் அதாவது சோம்பேறித்தனம், அதே போன்று இவர்களிடம் முகஸ்துதி இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வை மிக குறைவாக இவர்கள் நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை குறைவாக நினைவு கூறுதல், அதே போன்று இபாதத்தில் முகஸ்துதி, அதே போன்று இபாதத்தில் அலட்சியம், சோம்பேறித்தனம் என்பதெல்லாம் நிஃபாக்கின் அடையாளம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இவைகளுக்கு நாம் இடமளிக்க கூடாது. இவைகள் வரும்போது நாம் என்ன செய்ய? நம்மை நாம் உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூற வேண்டும். இஹ்லாஸாக நமது வணக்க வழிபாடுகள் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நிஃபாக்குடைய தன்மைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அதே போன்று இவர்களிடம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இவங்க அத்தபதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்ல குர்ஆன்ல முதபதபீன், இல்ல அந்த நிறம் மாற்றுவாங்களே, நிறத்தை மாற்றுவது, நிறத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்கன்னு நாங்க சொல்றோமா இல்ல? இவங்க என்ன செய்வாங்க? மோமின்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில் அங்கல சாயிரதா இங்கல சாயிரதா, ரெண்டு சைட்ல இருப்பாங்க. அங்கலையுமே கிடையாது, இங்க லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய், இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது. இப்படிதான் இருப்பார்கள் இவர்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில, மோமின்களுக்கும் காபிர்களுக்கு மத்தியில் அப்படிதான் இருப்பார்கள். இது நிஃபா. இது என்ன? நிஃபா. இப்படி இவர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய வேடங்களை மாற்றிக்கொண்டு இப்படி இவர்கள் செயல்படுவார்கள். அவை இது நிஃபா. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, முகாதஅத்துல் மூமின், மூமின்களை ஏமாற்றுவார்கள். மூமின்களை இவர்கள் ஏமாற்றுவார்கள். சூரத்துல் பக்ராவுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை மூமின்களை இவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். இவர்கள் தங்களை தாங்களே அவர்களை உணராமலே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவங்களுக்கே தெரியாது. அவங்களை தான் அவங்களை ஏமாற்றுவது அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க பெரிய திறமையை செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஒரு பெரிய திறமையான வேலை செய்ய நினைக்கிறாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வை மூமின்களை ஏமாற்றி நினைத்தாலும் அவர்கள் உணராமலே அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். மூமின்களை ஏமாற்றுவது என்பது நிஃபாக்குடைய தன்மையாக இருக்கிறது. அதே போன்று இவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் இறக்கி அருளியவற்றின் மூலம் அதன் மூலம் தீர்ப்பை பெற்றுக்கொள்ளாமல் தாகூத்துகளுடைய அந்த தீர்ப்பை பெறுவதும், அதே போன்று அல்லாஹுடைய அந்த தீர்ப்பை பொருந்திக் கொள்ளாமல் இருத்தலும், அதே போன்று அல்லாஹுடைய தாகூத்துடைய தீர்ப்பை அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய இந்த நிலைகள், அல்லாஹ் அருளியவற்றின் மூலம் தீர்ப்பளிப்பதை இவர்கள் தடுக்கக்கூடிய விஷயங்கள், இப்படியான இந்த தன்மைகள் எல்லாம் நிஃபாக்குடைய தன்மைகள். நீங்க சூரத்து நிசாவுடைய 60, 61 ஆகிய வசனங்கள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இந்த செய்திகள் உங்களுக்கு தெரியும்.
எனவே அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வின் வைதா கீழம் தஆலு இலா மா அன்ஸலல்லாஹு வ ரசூல், அல்லாஹ் அருளியதன் பால் அல்லாஹ்வுடைய தூதரின் பால் வாருங்கள் அவங்க சொல்லப்பட்டா அவங்க என்ன செய்வாங்க, அந்த முனாஃபிக்கள் அதை தடுக்கக்கூடிய நபியை நீங்க பாப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இப்படியானவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தீர்ப்பை பொருந்தி கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பை பொருந்தி கொள்ளாதவர்கள் என்ற நிலையும் நிஃபாக்குடைய நிலையாக இருக்கிறது. அதே போன்று மூமின்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உருவாக்குவார்கள். அல் இஃப்சாது பைனல் முஃமினீன், மூமின்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உருவாக்குவார்கள். சூரத் தௌபாவுடைய 47வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப எனவே அதே போன்று அல்லாஹ் இதுல இன்னொரு எச்சரிக்கை செய்யறான். என்ன எச்சரிக்கை? வஃபீக்கும் ஸம்மாஊன லஹும், அதாவது உங்கள சிலர் இருக்கிறாங்க அவங்களுக்கு காது கொடுக்கக்கூடியவங்க. அதுக்கு அவங்க முனாஃபிக்களுக்கு காது கொடுத்தா அவங்க அதுல காது கொடுத்து கொண்டு வர செய்தியின் மூலமாக என்ன செய்யணும், முஸ்லிம் சமூகத்துல குழப்பம் உண்டாகும். அவர்களுக்கு நாங்கள் அதை அலட்சியப்படுத்தி விட வேண்டும். அந்த செய்திகள் நாங்கள் காது கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவங்க பொய்யை பேசக்கூடியவர்கள், பொய்யை பரப்பக்கூடியவர்கள். இவர்கள் இப்படி என்ன செய்வாங்க, முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு மத்தியில் அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் பசாதை குழப்பங்களை உருவாக்குவதற்கு முயற்சிக்கக்கூடியது தன்மை அல்லாஹ் தஆலா இதை சூரத் தௌபாவுடைய 47வது வசனத்திலே சொல்கிறான். அதே போன்று இவங்க அதாவது பொய் சத்தியம் செய்வார்கள். என்ன செய்வாங்க? பொய் சத்தியம். அதே போன்று இவர்கள்ட்ட பயம், அதே போன்று கோழைத்தனம், இதெல்லாம் இவங்கள்ட்ட காணப்படும். ஏன்னா அவங்க நிஃபாக் அவங்க எடுத்துக்கொண்டதே கோழைத்தனத்தால தான். நிஃபாக் என்பதை அவங்க அணிந்து கொண்டதே கோழைத்தனத்தின் காரணத்தால் தான். எனவே இவர்கள் என்ன செய்வார்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒரு அவகாசம் கிடைத்து விட்டால் அவனோட நிறத்தை கண்டுகொள்ளலாம், அடையாளத்தை கண்டுகொள்ளலாம் என்ற நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. இப்படியானவர்களா வயஹலிஃபூன பில்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியம் செய்வார்கள். என்ன, நாங்க உங்களோடு தான் இருக்கிறோம் என்றானா அப்படி கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இவங்க யாரு, இப்படி பிரிவை உருவாக்கக்கூடியவர்கள், சந்தர்ப்பங்கள் அவகாசங்கள் கிடைத்தால் அதில் நுழைந்து விடக்கூடியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்று இவர்கள் அதாவது இவர்கள் செய்யாத செயலுக்கு இவர்கள் புகழப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். இது நீங்க சூரத் ஆல இம்ரானுடைய 188வது வசனம் நீங்க பார்க்கலாம். யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலு, அவங்க செய்யாத செயலுக்கு புகழப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது நிஃபாக்குடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று குறிப்பாக யுத்தம் போர்க்களத்தில் இவர்களிடத்துல பீதி, அச்சம் காணப்படும். அச்சம் இவர்களிடம் காணப்படும், பீதி காணப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத் முஹம்மதுடைய 20வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று இந்த திக்ரில் கிதாலி ஃபி ஆயாத், அதே போன்று குர்ஆன்ல அந்த போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள், குர்ஆன்ல போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் அப்படி வந்தாலே, அந்த வசனங்கள் இறங்கினாலே இவர்களிடம் ஒரு பயம் இருக்கும், ஒரு பீதி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். போர் களத்தில் மட்டுமல்ல, அந்த வசனங்கள் அந்த குர்ஆனுடைய வசனங்கள், போரை பற்றிய வசனங்கள் இறங்கினாலே, அந்த செய்திகள் அதில் சொல்லப்பட்டாலே அவர்களுக்குள் ஒரு பயம். அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரத், யார் உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவங்க அவங்களோட என்ன செய்வாங்க, மரணத்தை போன்ற ஒரு பயத்தில் அவங்க பார்க்கக்கூடியவர்களாக ஒரு பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, இவங்க என்ன செய்வாங்க, நல்ல அமல்களை குறை கூறுவார்கள். அதே போன்று என்ன செய்வார்கள், இவர்கள் அது அல்லாதவைகளை தங்களுக்கு பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல அமல்னா நீங்க பார்க்கலாம், சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் பெரிய அளவுல அவங்களோட செல்வத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சில போர்களுக்காக, யுத்தங்களுக்காக கொண்டு வாங்க என்று சொல்லும் போது, அல்ல சதகாக்கள் தர்மங்களுக்கு என்று வரும்போது சஹாபாக்கள் வசதி உள்ளவங்க கூடுதலா கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன சொல்லுவார்கள், இவங்க முஹஸ்ஸதிக்காக, பெருமைக்காக செய்கிறார்கள் என்று தூற்றுவார்கள். அதே போன்று சிலர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வருவாங்க, அவங்களோட உழைப்பு, ஏழைகளா இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் கொண்டு வருவாங்க, அதையும் குறை கூறுவார்கள். அதையும் இவர்கள் என்ன செய்வார்கள், குறை கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சதகாக்கள் இருக்குதானே, அதை கூடுதலாக கொடுத்தா பொருந்தி கொள்வாங்க. அதை ரசூலுல்லாஹ் வைல்லம் யூதவ மின்ஹா இதாஹும் யஸ்ஹதுன், கொடுக்கலையா கோவப்படுவார்கள், கொடுத்தா பொருந்தி கொள்வாங்க, கொடுக்கலையா கோவப்படுவார்கள். அப்ப இதுவும் என்னதான், இதுவும் அதாவது நிஃபாக்குடைய தன்மையாக இருக்கிறது. அதே போன்று ஜிஹாதை இவர்கள் வெறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாதை இவர்கள் வெறுக்கக்கூடியதும் நிஃபாக்குடைய பண்பு. ஆல இம்ரானுடைய 167வது வசனத்தில் வருகிறது. அதே போன்று நான் ஆரம்பத்தில் சொன்னவர் என்ன, குறைவா அமல்கள், மூமின்கள் செய்யக்கூடிய குறைவான அமலை பரிகசிப்பார்கள். மூமின்கள் செய்யக்கூடிய குறைவான அமல்கள், அவங்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சில சதகாக்களை கொண்டு கொடுப்பாங்களா, அதை குறை சொல்வார்கள், அதை ஏளனம் படுத்துவார்கள், அதை பரிகசிப்பார்கள். இந்த தன்மையும் இவரிடம் காணப்பட்டது. சூரத் தௌபாவுடைய 79வது வசனமாக நீங்க பார்க்கலாம். அதே போன்று இவர்கள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா,
இவர்கள் வந்து என்ன செய்வாங்க, போர்க்காலத்துக்கு எல்லாம் அழைக்கப்படும் போது இவர்கள் தங்களுடைய வீடுகளில் தங்கி விடுவதைத்தான் இவர்கள் பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சூரத் தௌபாவில் வரக்கூடிய வசனம். அதே போன்று இவர்கள் அல் அம்ரு பில் முன்கர், இவர்கள் என்ன செய்வார்கள், பாவத்தை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க குர்ஆன்ல, மூமின்களுக்கு நன்மை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். ஆனா இவங்க யாரு? இவர்கள் பாவத்தை ஏவுவார்கள், அதே போன்று நன்மையை தடுப்பார்கள். அதே போன்று கஞ்சத்தனத்தை, புகுலை அவங்க என்ன செய்வாங்க, ஏவுவார்கள். அல்லாஹ்வை மறந்து செயல்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சூரத் தௌபாவுடைய 67 வசனத்தை சொல்றான், முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் ஒரு சிலரோடு உள்ளார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், தீமையை ஏவுவார்கள், அதே போன்று நன்மையை தடுப்பார்கள். தங்களுடைய கைகளை புகுல் கஞ்சத்தனத்தால் அப்படியே அதை இறுக்கி பிடித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், அல்லாஹ் இவர்களை மறந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத் தௌபாவுடைய 67 வசனம். அதே போன்று இவர்கள் போருக்கு செல்லாமல் இருப்பதிலே சந்தோஷப்படுவார்கள், போருக்கு செல்லாமல் பின்தங்கி விடுவதில் சந்தோஷப்படுவார்கள். அதே போன்று போருக்கு செல்லாமல் இருப்பதை பிறருக்கும் வசியத்து செய்வார்கள், நீங்க செல்லாதீங்க என்று சொல்வார்கள். லா தம்ஃபிரு ஃபில், இந்த சூட்டில் நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இதை விட நரகத்துடைய சூடு பயங்கரமானது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது போன்று செயல்பட்டார்கள். எனவே இப்படியாக நீங்க எடுத்தீங்கன்னா மோசடி, போர்கள்ல வந்து போர்களுக்கு செல்லாமல் தங்கி விடுதல், என்ன செய்யறாங்க, எங்களோட வீடுகள்ல தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி பொய்யான காரணங்களை சொல்லி அப்படி தங்கிவிடக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் இவங்கள்ட்ட காணப்பட்டது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மூமின்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனையின் போது அதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது இது நாங்கள் நேரத்தில் பார்த்த விஷயம்தான். எனவே இப்படியாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதே போன்று இவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை செய்யக்கூடியவர்களாகவும், அதே போன்று பாவமான விஷயங்கள் ரகசியமா பேசக்கூடியவங்களாகவும், பாவமான விஷயங்களை இரகசியமா பேசுவாங்க, பாவமான விஷயங்களை இரகசியமா பேசுவது, அதே போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தல், பகைமுடைய விஷயங்களை என்ன செய்வது, இரகசியமாக பேசிக் கொள்ளுதல் என்ற இந்த தன்மைகள், இது நிஃபாக்குடைய தன்மைகளாக சூரத்துல் முஜாதலாவுடைய 8ஆம் வசனத்தில் இடம்பெறுகிறது. அதே போன்று இவங்க என்ன செய்வாங்க, ஃபித்னா குழப்பத்தை காரணம் காட்டி ஜிஹாதுக்கு செல்லாமல் தங்கிவிடுவதற்கு அனுமதி கேட்பார்கள். சூரத் தௌபாவுடைய 49ஆம் வசனத்தில் அது வருகிறது. அதே போன்று இவங்க என்ன செய்வாங்க, யுத்தத்துல திரும்பி விட்டாலும் வந்து பொய்யான காரணங்களை சொல்லி என்ன செய்வாங்க, சத்தியம் செய்து பொய்யான காரணத்தை சொல்லி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வழி தேடுவார்கள். சூரத் தௌபாவுடைய 94ஆம் வசனம். அதே போன்று அல் இஸ்திக்ஃபாஉ மினன் நாஸ், அதாவது மக்கள்ல இருந்து மறைக்க வேண்டும் என்றுதான் இவங்களோட ஒரே நோக்கம் எதுவாக இருக்கும்னா, மக்கள்ல இருந்து மறைக்க வேண்டும். மக்களுக்கு தான் செயல்கள், நல்ல செயல்கள் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதே போன்று தீமைகளை மக்களை விட்டு மறைக்க வேண்டும் என்ற நோக்கம் இவங்கள்ட்ட இருக்குமே தவிர, அதாவது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, அந்த ரப்புல் ஆலமீன் அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா மக்களை விட்டு மறைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் இவர்களுக்கு இருக்குமே தவிர, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுகளிடம் இருக்காது. இது நிஃபாக்குடைய தன்மை. சூரத்து நிசாவுடைய 108ஆவது வசனமாக நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரத்து நூருடைய 19ஆம் வசனம், இவர்கள் மூமின்களுக்கு மத்தியில் மானக்கேடானவற்றை பரப்புவதை விரும்புவார்கள். மூமின்களுக்கு மத்தியில் மானக்கேடானவற்றை, அசிங்கமானவற்றை பரப்புவதை இவர்கள் விரும்புவார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சல்லுல் நீங்க எடுத்தீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல அவதூறு சொன்ன விஷயம், இதுதான் சூரத்து நூருடைய 19ஆம் வசனம். இந்த வசனம் அதை பேசுகிறது. எனவே இவர்கள் என்ன, அவன் முனாஃபிக்குடைய தலைவனாக அவன் இருந்தான். மானக்கேடானவற்றை மூமின்களுக்கு மத்தியில் பரப்புவதை அவன் விரும்பினான், அவன் முனாஃபிக். எனவே இப்படி மானக்கேடானவற்றை, அசிங்கமானவற்றை மூமின்களுக்கு மத்தியில் எவன் பரப்ப விரும்புகிறானோ அது நிஃபாக்குடைய தன்மை என்பதை நாம் பார்க்கிறோம். சூரத்து நூருடைய 19ஆவது வசனமாக வருகிறது. அதே போன்று ஜமாத், கூட்டு தொழுகையை விட்டு பின்தங்குதல், ஜமாத் தொழுகைக்கு போகாமல் இருக்கிறது, ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் இருத்தல் என்பது நிஃபாக்குடைய அடையாளம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு ஜமாத் தொழுகைக்கு வரவில்லை என்றால் அவர் வந்து ஒரு முனாஃபிக்காகத்தான் அடையாளம் காணப்பட்டார். வமா யத்தகல்லஃபு அன்ஹா இல்லா முனாஃபிகுன் மஅலூமுன் நிஃபாக், அதாவது அவன் முனாஃபிக் என்று பகிரங்கமாக தெரிந்தவன் தான் ஜமாத்துக்கு வராமல் இருப்பான்றான். நிஃபாக மறைத்துக் கொண்டவன் கூட வருவான், வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு முனாஃபிக் என்று தெரிஞ்சவன் தான் ஜமாத்துக்கு வர மாட்டான்றான். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ஒரு தூய்மையான சமுதாயம்னு பாருங்க. அப்ப இந்த ஜமாத்து தொழுகைக்கு அது அலட்சியம் வருவது என்பதும் எவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. இது நிஃபாக்குடைய அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று என்ன என்று சொன்னால், அடுத்து நீங்க பார்க்கலாம், இன்னொரு மோசமான 2 பண்புகள் இதுல வருது. ஒன்று அல் பதா என்று சொன்னால், அதாவது கெட்ட வார்த்தைகள், ஃபுஹ்ஷுல் கலாம், அந்த வார்த்தை வந்து மோசமான வார்த்தைகளை வெளிப்படுத்தல், அசிங்கமான வார்த்தைகளை பேசுதல்.
கெட்ட அசிங்கமான வார்த்தைகளை பேசுதல் என்பது நிஃபாக்குடைய ஒரு தன்மையாக இந்த ஹதீஸ் சொல்லுது. அஹ்மதில் இடம்பெறக்கூடிய செய்தி. அதே போன்று அல் பயான். அல் பயான் என்ன? அதாவது தேவைக்கு கூடுதலாக என்ன செய்யறது? வார்த்தைகளை அழகுபடுத்துறது. வார்த்தைகள் என்ன செய்வது? தேவைக்கு தேவையான அளவு நாங்கள் வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசலாம். அதை விட கூடுதலாக வார்த்தைகளை அலங்கரித்து அழகுபடுத்தி அப்படி அந்த பேசக்கூடிய தன்மை, அதுவும் நிஃபாக்ல ஒன்றாக இங்கு வருகிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே நாங்க மிக என்ன தேவையான அளவுக்கு நாங்க எங்களோட வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசலாம். அதை விட வார்த்தைகளை வச்சு அலங்கரித்து அப்படி என்ன செய்யக்கூடாது. அதுல பேசுவது என்பதும் நிஃபாக்குடைய தன்மையாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த அந்த ஹதீஸ் அஹ்மதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அதே போன்று நாங்கள் நேற்றைய வகுப்பில் படித்த செய்திகள்ல என்ன, நம்பினால் மோசடி செய்வான், பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், அதே போன்று யாராவது ஒரு தர்க்கம் செய்யும் போது மோசமாக நடந்து கொள்வான் என்ற இதெல்லாம் நிஃபாக்குடைய தன்மைகள். அதே போன்று தொழுகை அந்த நேரத்தை விட பிற்படுத்துவான். தொழுகை என்ன செய்வான்? அதற்குரிய நேரத்தை விட பிற்படுத்திடுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான்? தொழுவான் அசர. சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அவசரமா தொழுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தில்க ஸலாத்துல் முனாஃபிக், இது ஒரு முனாஃபிக்குடைய தொழுகைன்றாங்க. 3 முறை சொல்றாங்க இது முனாஃபிக்குடைய தொழுகை. சூரியன் அந்த ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியில் அந்த சூரியன் என்ன செய்ய போகுது? மறைய போகக்கூடிய நேரத்துல அவசரமா கோழி கொத்துவது போன்று என்ன செய்வான்? 4 முறை கொத்துவான். இது முனாஃபிக்குடைய தொழுகின்றான். அவன் அல்லாஹ்வை மிக குறைவாகவே அன்றி நினைவு கூற மாட்டான் என்ற செய்தி முஸ்லீம்ல வருது. அவங்களோட தொழுகைகள் நாங்க எப்படி தொழுகிறோம், தொழுகைகள் என்பது எப்படி அமைய வேண்டும் என்பதை நாங்க பார்ப்போம். சிலவங்க பாத்தீங்கன்னா என்ன, அவசரமா சூரியன் மறைக்குள்ள அவசரமா தகுந்த அசர தொழுவது. அப்படி இல்லை, அது முனாஃபிக்குடைய தொழுகை சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்து நாங்க பார்த்த ஒரு விஷயம் தான் என்ன, மூமின்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் சந்தோஷப்படுதல். மூமின்களுக்கு ஏதாவது சோதனை கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படுதல். இது நீங்க ஆல இம்ரான்ல 118 120 வரைக்கும் உள்ள வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். இதுல மூமின்களுக்கு ஏதாவது சிரமம் வரும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸூஹும். உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தா அது அவங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்தால் அதை கொண்டு அவங்க சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இது நிஃபாக்குடைய தன்மை. எனவே நறுமி சகோதரர்களே, இத்தோடு இந்த வகுப்பு நிறைவடைகிறது. எனவே இப்படியாக நாங்க இந்த நிஃபாக்குடைய தன்மைகளாக நிறைய தன்மைகள் நாங்க பார்த்தோம், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடியவைகள். எனவே இப்படியான இந்த மோசமான பண்புகள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த மாதிரியான பண்புகள் நாங்கள் உருவாகும் போதே என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து நாங்கள் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவற்றிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே என்ன, நிஃபாக்கை பொறுத்தவரையில சஹாபாக்கள் அதிகம் பயந்த, சலஃபுகள் அதிகம் பயந்த ஒரு விஷயம். எனவே நாம் அதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது என்ன செய்யும்? அது ஒருவனுக்கு நுழைந்தால் அது அப்படியே ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் ஆரம்பிச்சால் நாம் என்ன செய்திகளை கேட்டோமோ அவற்றை செயல்படுத்த அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்விகள் எதுவும் இருக்குதா? கேள்விகள் எதுவும் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாம்.